கிறிஸ்துவர்களே, மிகவும் பெரியமானவர்களே, 19/4/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அந்த தகப்பனை இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்தல்லும்படியாய் ஜெபிக்கும்படி கோலும் கைத்தடிமை இவரை தேட்டட்டும். இப்படி சமாதானத்தின் கரம் இவரோடு இருந்து செயல்படும்படி நீ செய்தல்லும்படி ஜெபிக்கும்படி மகிமின் பிரசனத்தினாலே நிரப்புவீராக. தேவ அன்பு இவருக்குள்ளாக இருந்து செயல்படும்படி நீ செய்தல்லும்படி ஜெபிக்கிறேன். அப்பா, இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவு இவருடைய வாழ்க்கையில் இருக்க முடியும். அற்புதத்தினால் இவரை நடத்தி என் தேவனுடைய பிரசனத்தினாலே நிரப்பி சகலவிதமான சந்தோஷத்தின் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. சங்கீதம் 119, 124 படி உங்களுடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை இவருக்கு நீர் போதித்து உம்முடைய சத்தியத்தின்படியே வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 19/4/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தை வருகிறேன். இந்திய தேசத்தை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசம் நன்மை பார்க்கும்படி நீர் செய்தரும்படி ஜெபிக்கிறேன். இப்படி கோலும் கைத்தரையும் தேசத்தை தேற்றுவதாக நிறைவானது தேசத்திலிருந்து செயல்படும்படி நீ செய்தரும்படி ஜெபிக்கிறேன். இப்படி தெய்வீக பிரசனத்தினாலே நிரப்பங்கப்பா. உம்முடைய நிறைவானது தேசத்துல உண்டாகட்டும். அற்புதத்தினாலே தேசத்தை நீர் நடத்துவீராக. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியா ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.